அப்படியா? வாரா சலமா. ரோஜா குட்டி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல அண்ணி, ரோஜாவை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க மரகதத்தைய பார்த்தேன். என்ன கண்டபடி திட்டினாங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? ராசாத்தி, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஏன் அண்ணி அப்படி கேக்குறீங்க? இல்ல, பொதுவா யாராவது நம்மள திட்டினா கோவம் தானே வரும். ஆனா நீ சந்தோஷப்படுற. உன்னை பார்த்தாலே கரிச்சு கொட்டுற மரகதம்மா திட்டினதுக்கு உன்னால எப்படி சிரிக்க முடியுது? நான் அந்த இடத்துல இருந்து நடந்திருக்கிறதே வேற. டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லு. நான் கோயிலுக்கு போனப்போ மரகதாத்தையும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கண்ணை மூடிக்கிட்டு அடி பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோஜா பெரியத்த கால கண்ணாடி துண்டு படாம காப்பாத்தின உடனே பெரியத்த முகத்தை பாக்கணுமே. ரோஜா மேல என்ன ஒரு பாசம். அப்படியே ரோஜாவை கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு அவங்க கூட ஒட்டிக்கிட்டா. அப்படியா? ஆமா மாமா. அத்தை பிரசாதம் வாங்கி ஊட்டுறது என்ன, விளையாட்டு காட்டுறது என்ன, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் போன உடனே அத்தை என் மேல பயங்கர கோவமாயிட்டாங்க. ரோஜாவை தனியாவா விடுவேன், அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றதுன்னு ரோஜா மேல உள்ள அக்கறையில என்ன திட்டினாங்க. அது எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவங்க ரோஜா மேல வச்ச பாசம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிஜமா சொல்றியா? பெரியமாவா ரோஜா மேல அவ்வளவு பிரியமா நடந்துக்கிட்டாங்க? எனக்கு இதை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆமா மாமா. இவ பேசாமலே எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சுக்கிட்டு வரா. மரகதாத்துக்கு குழந்தை மேல பாசம் வந்து என்ன போகுது? இவ என்ன அவங்க சொந்த பேத்தியா? அதானே, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா என்னமோ அந்த அம்மாவோட உண்மையான பேத்தியும் அந்த அம்மாவும் கொஞ்சம் கொலாவே பேசின மாதிரி இருக்கு. தம்பியும் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை யாராவது வெளியில உள்ளவங்க பார்த்தா இனியன் தம்பிக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் பிறந்த குழந்தைன்னு ஊர்ல ஒரு வதந்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அத அப்படியே உண்மைன்னு நம்பிட போறாங்க ராசாத்தி. ஐயோ, அப்படிலாம் இல்ல நீ. ரோஜாவை அந்த வீட்ல இருந்து மீட்டுக்கிட்டு வந்தப்போ மரகதத்தை என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்க கோவத்தை குறைக்கதான் இவளை அவங்க முன்னாடி அனுப்பி வச்சேன். ஆனா கண்ணாடி குத்த போய் இவ காப்பாத்தினதெல்லாம் தற்செயலா நடந்த ஒண்ணு. இவளால அத்தைக்கு கோவம் குறைஞ்சிருக்கு. எனக்கு அந்த சந்தோஷம் போதும். நீயும் அந்த அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குற. ஆனா அந்த அம்மா மனசுதான் இறங்கவே மாட்டேங்குது. என்னைக்காவது உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டா அவங்க உன்னை ஏத்துக்கிட்டா சரிதான். ரோஜா உண்மையிலேயே தெய்வ குழந்தைதான். முதல்ல மாப்பிள்ளையை காப்பாத்தினா, இப்போ மரகதம்மாவை காப்பாத்தி அவங்க மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. இவளுக்கு உங்க கண்ணை பற்றும் போல இருக்கு. இவளுக்கு திருஷ்டி சுத்தி தான் போடணும். அவளை கூட்டிட்டு வாங்க. அத வாங்க. வா ரோஜா குட்டி வாங்க. வா. வா. இன்னும் எத்தனை நாளைக்கு குமரண்ணனோட மக இவங்கிற உண்மையை நம்ம மறைக்க முடியும்? பார்த்தல, இப்பவே அக்காவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மாமா. குமர மாமா அவர் வாயால சொல்ற வரைக்கும் மறைச்சுதானே ஆகணும், வேற வழி இல்லையே. ஆனா இப்ப என்னோட நோக்கமெல்லாம் ரோஜா மரகதத்தை மனசுல இடம் பிடிக்கிறது தான். அதுக்கான முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கவலைப்படாத, என்னாலான ஹெல்ப் நானும் உனக்கு செய்வேன்.
அப்படியே ஏமாறுவ? பேப்பர்லயும் டிவிலயும் ஏமாத்துறவங்கள பத்தி கூவி கூவி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கவே மாட்டியா? நான் என்னங்க பண்ணட்டும்? அட்ரஸ் கேட்க வர மாதிரி 2 ஆம்பளைங்க 2 பொம்பளைங்க வந்தாங்க. வந்தவங்க பேச்சு வாக்குல உங்க வளையல் கருத்து இருக்கு, குடுங்க பாலிஷ் போட்டு தரோம். நாங்க பாலிஷ் போடுற தொழில் தான் பண்றோம். நாங்க ஆளுங்களை பார்க்கவும் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிஞ்சது, அதாங்க கழட்டி கொடுத்தேன். அவங்க என்னடனா மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் அறிவு கட்ட முண்டம், அவங்க கேட்டா வளையல கழட்டி கொடுத்துறியா? 8 பவுன் வளையல்டி, இன்னைக்கு ரேட்டுக்கு 2.5 லட்சம். வயித்த கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சத கோட்டை விட்டு நிக்கிறியாடி? கண்மணி, ஸ்னேகா பெரிய வீட்டு பொண்ணா இருப்பா போல இருக்கு. இருமா பாக்கலாம். யோ ராமலிங்கம், கரெக்டான வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்க? நீங்க கொடுத்த அட்ரஸ் செக் பண்ணிட்டேன். நீங்க கொடுத்த அட்ரஸ் இந்த வீடு தான். அப்படியா? வாங்க, தைரியமா போலாம். வாங்க. வாடா. போ, போ. ஆ. வீட்ல யாருங்க? யாராவது இருக்கீங்களா? யாரு இருக்கீங்க வீட்ல? வந்தாங்கம்மா. வந்தவங்க மாதிரி இருக்காங்கங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? ஒரு அட்ரஸ் கேட்கலான்னு வந்தோம். என்னம்மா? ஏய், இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அட்ரஸ் கேட்டு தானே வந்தாங்க? ஆமாங்க. ஓ, கேளுங்க கேளுங்க. இது ஸ்னேகா வீடு தானே? ஸ்னேகா வீட்ல இருக்காங்களா? ஆமா ஆமா இருக்காங்க இருக்காங்க. வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க வாங்க, ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கும் போல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. வாங்க 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 போலாம். உள்ள வாங்க. வாங்க. வாங்கம்மா. ஏய், கதவை சாத்துடி. சரிங்க. ஏன் எதுக்கு கதவை சாத்த சொல்றீங்க? திறந்து வச்சே பேசலாம். திறந்து வச்சா தப்பிச்சு ஓடிடுறீங்கல்ல, அதுக்கு தான் கதவை சாத்த சொன்னேன். என்ன சொல்றான் கண்மணி? என்னடி நடக்குதுங்க? தப்பிச்சு ஓடிடுவோன்னு எதுக்குடி மீசக்காரன் சொல்றான்? ஏண்டி அடிக்கடி விழுமோன்னு பயமா இருக்குடி. சும்மா இருமா. ஏய், ஈசக்காரனை பார்த்தா ரொம்ப டெரரா இருக்கா. இந்த பொம்பளைகளை நம்பி வந்தது ரொம்ப தப்புடா. இப்ப எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க இந்த மாதிரி அட்ரஸ் கேக்குற மாதிரி வந்து வீட்டுல இருக்கிற பொம்பளை நாங்க லவுட்டிட்டு போறதுக்கு? உங்களை சும்மா விட கூடாதா? ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிப்பாட்டுங்கம்மா. நாங்க திருட வந்த கும்பல் இல்லம்மா, நாங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கம்மா. மாட்டிக்கிட்டா பெரிய குடும்பம் அது இதுன்னு போய் சொல்றியா? திருட வந்த இடத்துல ஸ்டைல் வேறயா? கண்ணாடி ஒண்ணுதான் கேடு. வலிக்குதுமா? மாமா வயசானவமா, எனக்கு விட்டுருமா. வயசாயிடுச்சுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு திருட வந்த? ஒரே ஒரு நிமிஷம் சொல்றதுக்கல. ஒரு சின்ன பஞ்சாயத்து பேசி வந்துடுறேன். ஒரு நிமிஷம். உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். சோத்து கையெல்லாம் வலிக்குது. நிப்பாட்டுமா. அப்பா அம்மா, நீ அடிச்சு அடிக்கு நான் கோழி ஆடுன்னு தின்னணுமா? என்னால முடியலமா. கோழி ஆடு வரைக்கும் அப்படியே அடியா. என்னம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு சவுண்ட் விடுறியா? ஐயா, நாங்க பெரிய குடும்பத்துல இருந்து வரோம். திருக்கழுக்குன்றத்துல பாரி ஐயா குடும்பம். நேசமணி ஐயா, மரகதம்மா 2 பேரும் என்னோட மாமனார் மாமியார். நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்க.
இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? இவ்வளவு லேட்டா சொல்றீங்க. எங்க சொல்ல விட்டீங்க? அத கேப் விடாம அடிச்சீங்களே. சாரிம்மா, தெரியாம தப்பு நடந்து போச்சுமா. ஸ்னேகான்னு இங்க யாரும் இல்லம்மா, நீங்க கிளம்புங்கம்மா. மேடம், இந்த வயசு வரைக்கும் அண்ணனை நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து திடகாத்திரமா வளர்த்து வச்சிருக்கீங்க. அடி பின்னிட்டாரு. வாங்கம்மா. யோ, போயா. நல்ல அட்ரஸ் கண்டுபிடிச்சு. வாங்க. போங்க. அண்ணே, உடம்ப அப்படியே மெயின்டைன் பண்ண. ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருந்துச்சு. அப்பா. ஏங்க, உங்களை அந்த ஆளு கண்ணு வச்சுட்டாரு. இருங்க, உங்களுக்கு சுத்தி போடுறேன். என்ன அடி அடிச்சிட்டாங்க? என்னம்மா இது? ஒரு கண்ணு கருப்பாவும் ஒரு கண்ணு வெளிச்சமாவும் இருக்கு. அடிச்சடியில என் கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? கண்மணி, ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? கண்மணி, ஒரு பக்கம் கண்ணாடி உடைஞ்சிருச்சுடி. கண்மணி, இது உனக்கு நல்லா தாண்டி இருக்கு. ஏமா, உள்ள அடி வாங்கினது பத்தலையா? என்கிட்டயும் வாங்கணுமா? இது வேற. 4000 ரூபாய் கண்ணாடிய புசுக்குன்னு போட்டாலே. ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணு எதுக்கு தப்பான அட்ரஸ நம்ம கிட்ட கொடுக்கணும்? இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்கம்மா. அடுத்து இந்த ராமலிங்கம் அந்த சினேகாவோட உண்மையான அட்ரஸோட தான் உங்களை நான் பாப்பேன். இது என் அசிஸ்டன்ட் முரளி மேல சத்தியம். பயப்படாதடா அண்ணன், நான் இருக்கல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன? ஆமா ராமலிங்கம், அந்த ஸ்னேகாவோட அட்ரஸ தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க போலாம். நீல ஒரு மனுஷனாடா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கான் பாரு. மாமா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? விடு ராசாத்தி, அவன் கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. என்ன கோவத்துல நியாயம் இருக்கும்? மண்ணு மண்டாங்கட்டி. ஏடா, நம்ம 2 பேரும் எப்படா பழகணும்? அண்ணன் தம்பி மாதிரியா பழகணும்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுன. என்கிட்ட கூட ஒண்ணும் சொல்லாம மறைச்சிட்டியாடா. மாமா, வரும்போதே கோவப்படாதீங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணு கூட பழகி அந்த பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்துட்டு வந்திருக்கான். இவன் என் கூடவே தானே சுத்தினான். மேட்ச்ல என் கூட தானே இருந்தான். ஒரு வார்த்தையை சொன்னான இவன். வாயை திறக்கலையே. அது நினைச்சாதான் எனக்கு மன வேதனையா இருக்கு. சரி விடுங்க மாமா, ஏதோ நடந்து போயிடுச்சு. என்ன நடந்து போச்சு? ஒரு வார்த்தை அவன் சொல்லிருந்தானா பெரியமா கிட்ட பேசி ஸ்னேகாவோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இப்படி தேவையில்லாம கண்மணி நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்கல்ல. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்டா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நடந்து போச்சு. இருந்தாலும் அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. என்ன பொல்லாத சூழ்நிலை? ஏடா, இப்ப நீதான் கண்மணி கையில மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சு நிக்கிற. அதெல்லாம் நினைச்சதாட எனக்கு தாங்க முடியல. இனியா, என்னால நீ பழி சுமக்கிறடா. அத நினைக்காம என் வாழ்க்கை கண்மணியால கெட்டு போச்சுன்னு நினைக்கிற பாரு. உன் மனசு யாருக்கும் வராதுடா. சரி. இப்போ எதுக்கு மாமா எங்களை இங்க வர சொன்னீங்க? ஐயோ, நடந்த பிரச்சனையில அதை சொல்ல மறந்துட்டேன். கண்மணி உன்னை ஏதாவது ஃபாலோ பண்றாளா ராசாத்தி? ஏன் மாமா இப்படி கேக்குறீங்க? இல்ல, அவளுக்கு உன் மேல ஏதோ டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டவுட்டா? எதை வச்சு சொல்றீங்க?
கண்மணி அந்த ராமலிங்கத்தோட சேர்ந்துக்கிட்டு ஸ்னேகாவை பத்தி விசாரிக்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டான். பாத்தியா பிரச்சனை எவ்வளவு பெருசா போயிட்டு இருக்குன்னு? யார் மூலமா ஸ்னேகாவை பத்தி அன்னைக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு, கண்மணி அன்னைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னு வையேன், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன ஏதுன்னு துருவ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் குமரங்கேது என்ன ஆகுன்னே தெரியல. மாமா, கண்மணி மூலமா அத்தைக்கு எல்லாம் தெரியறதுக்குள்ள நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது தான் நல்லது. ராசாத்தி, எங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குமா. அதனாலதான் இது வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே வரேன். டேய், என்ன பேசுற? இப்படியே பயந்துக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு உண்மையை சொல்லாம இருக்க போற? அவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீயா சொல்லிட்டா பெரியமாவோட கோவமாவது கொஞ்சம் குறையும்ல. ஆமா மாமா, இவர் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். சரி ராசாத்தி, சீக்கிரமே அம்மா கிட்ட மோனிக்குட்டிக்கு நான் தான் அப்பான்னு சொல்லிடுறேன். ஏதோ புது நம்பரா இருக்கு, பேசு. ஹலோ ஹலோ, சேர்மன் மேடமா பேசுறது? ஆமா, நீங்க யாரு? என் பேரு சின்னதுரை மேடம். மார்க்கெட்ல இருக்கிற நகராட்சி கட்டடத்துல கடை வச்சிருக்கேன் மேடம். பழைய சேர்மன் ஆளுங்க வந்து வாடகை அதிகமா கேட்டு எங்களை அடிக்கிறாங்க மேடம். நீங்க தான் மேடம் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும். சரி, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன். நீங்க தைரியமா இருங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மேடம். மாமா, மார்க்கெட்ல இருக்கிற நகராட்சி கடையில பழைய சேர்மன் ஆளுங்க அதிக வாடகை கேட்டு ரவுடித்தனம் பண்றாங்களாம். நான் உடனே அங்க போய் ஆகணும். சரி, வரேன். நானும் கூட வரேன். இல்ல மாமா, நீங்க வந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இத நானே பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்து போ. சரி. ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணு. அம்மா, ஐயா, என்னங்க என்னங்க, ஐயோ, ஐயோ, என்ன பண்ணுவேன்? வேண்டாப்பா, வேண்டாப்பா, என் புருஷனை விட்டுடுங்கப்பா. என்ன விட்டுருங்கப்பா. வேண்டாம். ஏன்பா ஒரு வயசான பெரியவரை போட்டு இப்படியாப்பா அடிப்பீங்க? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையேப்பா உங்களுக்கு. யோ, இந்த கிழவன் அடி வாங்குறது உன்னால பார்க்க முடியலனா நீ வாடகை கொடுக்க வேண்டியதானே? யோ பெருசு, ஒழுங்கு மரியாதையா வாடகை இன்னைக்கே கொடுத்துரு, இல்ல அடி வாங்கியே சாவுவ. ஏன்பா, நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றேன்? வியாபாரமும் சரியா நடக்கல, வருமானமும் இல்லப்பா. அடிக்கடிக்கு வாடகை ஏத்தி கேட்டா என்னால எப்படிப்பா கொடுக்க முடியும்? யோ பெருசு, இந்த நாய தர்மம்லாம் இங்க வேணாம். இப்ப வாடகை கொடுக்க முடியுமா முடியாதா, இல்ல அடி வாங்கி சாவுறியா? எடியா பணத்தை, வாங்க போது தெரியல, எடியா. வாடகை கேட்டு அடிக்கிறாங்கம்மா. நீங்க தான் காப்பாத்தணும். பழைய சேர்மன் பரந்தாம நாட்கள்லாம் வாடகை கேட்டு அடிக்கிறாங்கம்மா. இருங்க.